ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம அவள் பேர் ரஜினி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவள் பேர் ரஜினி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 1 minute இருக்கு. இந்த படத்தை வினில் வர்கீஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராம், ரேபா மோனிகா, லட்சுமி கோபாலசாமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு நாள் வெளியே போயிட்டு வரும்போது அவரை யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிடுறாங்க. அது யாருன்னு பாக்குறப்போ சில பேர் சொல்றாங்க அது ஒரு பொண்ணுன்ட்டு, சில பேர் சொல்றாங்க அது ஒரு பேயின்ட்டு. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ களமிறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு த்ரில்லர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ ரொம்ப நீட்டாவே எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா காளிதாஸ் ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. மத்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. இவங்க கேரக்டர் ரைட்டிங் ஒவ்வொருத்தரும் ரொம்ப சூப்பரா எழுதி டிசைன் பண்ணதுனால படம் பார்க்க நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. குறிப்பா வில்லன் கேரக்டர்லாம் தரமாவே எழுதியிருக்காங்க. நம்ம பல படங்கள்ல ரஜினி ரெஃபரன்ஸ் பார்த்திருக்கோம். இந்த படத்துலயும் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. ரொம்ப சூப்பரான பிளேஸ்ல யூஸும் பண்ணிருந்தாங்க. படத்துல வர சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் ரொம்ப சூப்பராவே இருக்கு. அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸும் ரொம்ப தரமாவே பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஓரளவு நீட்டா எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா தேவையில்லாத சீன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓரளவு டீசென்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப பக்காவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த படத்துல நெகட்டிவ் சொல்லிக்கிற அளவு பெருசா இல்ல, ஆனா பல சீன்ஸ் லாஜிக்கே இல்லாம இருக்கு. அதே மாதிரி இவங்க ஸ்டோரி ஒரு நேர்கோட்டில் சொல்லி இருக்கலாம். சில அன்வான்டட் சீன்ஸும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு சூப்பர் படமாவே வந்திருக்கும். யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.